வணக்கம் மக்களே. இன்னைக்கு எங்க ஊர் ஒட்டுப்பட்டில் அமைஞ்சிருக்கிற தெய்வங்களுடைய மறு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சென்னை மற்றும் ஒட்டுப்பட்டியை சார்ந்த புரட்டாசி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸின் சார்பா மாபெரும் அன்னதானம் நடந்துச்சுங்க. இந்த அன்னதானத்துல ஒட்டுப்பட்டியை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாம சுற்று வட்டார மக்களும் இந்த அன்னதானத்துல கலந்துக்கிட்டு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம அமைதியான முறையில நீண்ட வரிசையில் நின்று இந்த அன்னதானத்தை வாங்கிட்டு போனாங்க. எங்க ஊர் ஒட்டுப்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அன்னதானத்துக்கு மிகவுமே பெயர் போன ஊர் அப்படின்னு எங்க ஊரை சொல்லலாங்க. எப்படி இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வருடத்திற்கு 12 மாதங்கள் தான் இருக்கு. ஆனா இந்த 12 முறையை தாண்டி அன்னதானம் நடக்கிற சுற்று வட்டாரத்துல ஒரு ஊரா எங்க ஊரை சொல்லலாங்க. உதாரணத்துக்கு திருவிழாக்கள்ல ஒரு 3 நாள் அன்னதானம் நடைபெறும். மாசி திருவிழாக்கள்ல அன்னதானங்கள் நடைபெறும். ஆடி 18க்கு கறி விருந்தோட அன்னதானம் நடைபெறும். தீபாவளி முடிஞ்ச மறு வாரத்திலேயோ இல்லை முன்னதாகவோ எங்க ஊர்ல முனியப்பன் கோவில்ல அன்னதானம் நடக்கும். விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி அன்னதானம் நடக்கும். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் நடக்கும். இப்படி நிறைய அன்னதானம், இன்னும் எத்தனையோ அன்னதானங்கள் எங்க ஊர்ல நடந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவுல ஒட்டுப்பட்டி ஊர் பொதுமக்களும் சரி, அன்னதானம் வழங்கக்கூடியவங்களும் சரி, மிகவுமே ஒரு பாக்கியம் பெற்றவர்கள்னு சொல்லலாங்க. நானும் அன்னதானத்துல ஒரு பிளேட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இனிப்பு பொங்கல், தக்காளி சோறு, அந்த தக்காளி சோறத்தோடு சாப்பிட்றதுக்கு சிறிது காரத்தோட குழஞ்ச கத்திரிக்காய் கூட்டு, அந்த குழஞ்ச கத்திரிக்காய் கூட்டோட அந்த தக்காளி சோத்தை சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அடடா என்ன டேஸ்ட்! நன்றி புரட்டாசி பிரதர்ஸ். வாழ்க வளமுடன்.